ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய உபதேச கருத்துக்கள் அனைத்துமே எந்த காலத்திற்கும் பொருந்தும்படியாகத்தான் அது அமைந்துள்ளது. அதுபோன்ற ஒரு உபதேச கருத்தைத்தான் மெய்ஞான விழிப்பு என்று இன்று இருக்கக்கூடிய மனிதனுடைய கண்டுபிடிப்புகளும் சரி, மனிதனுடைய எண்ணங்களும் சரி, துரித கதியில் வேகம் கொண்டு இயங்கக்கூடிய நிலையை அதையே அந்த கருத்தையே மையமாக வைத்து மனித ஆற்றலுடைய உந்து சக்தியை, உந்து விசையை ஞானத்தின் பாதையில் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை மையமாக வைத்து இந்த உபதேசத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள். இன்றைய உலகில் பல வகையான வாகனங்கள் உண்டு. ஒவ்வொன்றும் மனிதன் தனது எண்ண ஆற்றல் கொண்டு வேகமாக செல்லும் நிலைக்கு அவனால் உருவாக்கப்பட்டதான். அந்தந்த வாகனங்களின் கதிக்கொப்ப அது ஓடுவதைப் போன்று மனித ஆற்றலின் உந்து விசையையும் அதிகப்படுத்தினால் வேகம் கூட்டும். வாகனங்களின் ஆற்றலின் அறிவித்திறன் வளர்ந்ததைப் போல் மெய்ஞான வளர்ச்சியில் வெறுப்புடன் பயணிக்கும் பாதையை மனித சக்தியை கூட்டும் எண்ண ஆற்றலாகும். எனவே மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் ஒரு ரயில் என்று எடுத்துக்கொண்டாலும் அன்று அது ஆரம்ப நிலையில் ஓடிய வேகம் வேறு. இந்த உலகெங்கிலும் எடுத்துக்கொண்டாலும் இது அதிவேக, அதாவது இந்த ரயில் இவ்வளவு வேகத்திலே உலகத்திலே இதுதான் அதிக வேகமாக செல்லுகிறது என்றெல்லாம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் கண்டுபிடிப்புகள் கூடி மனிதனுடைய எண்ணத்தினுடைய வேகம், அதனுடைய வளர்ச்சி எப்படி அது அதிக துரித நிலையில் இயங்கியதோ அதை போன்ற அவருடைய கண்டுபிடிப்புகளும் இந்த துரித கதியிலேயே வளர்ச்சியாகிக் கொண்டுள்ளது. அந்த அடிப்படையிலேயே மனிதனுடைய ஆற்றலை, அந்த உந்து விசையை ஞானத்தின் வளர்ச்சியில் அதிகப்படுத்த வேண்டும். அந்த ஞானத்தின் வழித்தொடராக நமது மெய்ஞான விழிப்பு இருக்க வேண்டும். அதுதான் மனிதனுடைய திறவுகோல் என்று, அதாவது ஞானத்தின் வளர்ச்சிக்கு செயலாற்றும் திறவுகோல் இந்த மெய்ஞான விழிப்பே என்று உணர்த்துகின்றார். என்றால் நாம் இந்த பூமியின் ஈர்ப்பிலேதான் என்று சுழன்று கொண்டிருக்கின்றோம். இந்த உடலை விட்டு நாம் பிரிந்தால் இந்த உயிரான்மா இந்த ஈர்ப்பின் பிடிப்பிலிருந்து விடுபட்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் உந்து விசை வேண்டும். என்றால் இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த நிலை அவர்களுக்கு தெரியாது. காலத்தால் இது மறைந்து விட்டது. அது எங்கே செல்கிறோம் என்று யாருக்கும் தெரிவதில்லை. உடலை விட்டு செல்கிறார் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் உடலை விட்டு பிரிந்தால் எந்த நிலையில் ஈர்ப்பு அந்த உடலில் வளர்த்து கொண்டமோ அங்கேதான் இந்த ஆன்மா சுழலும். மீண்டும் எடுத்துக்கொண்ட உணர்வின் வளர்ச்சிக்கொப்ப உயிரான்மாவில் எது அதிகமோ அதற்கொப்பதான் மீண்டும் உடல் பெறும் என்ற நிலைகளை அறியாது இருக்கின்றார்கள். ஆனால் நம்மை போன்ற மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் மனிதனுடைய மூல நாடி என்று தன்னுடைய மூச்சலையை கண்டுணர்ந்த மகரிஷிகள் இந்த காற்றில் இருக்கக்கூடிய உயர்ந்த சக்திகளை, அந்த விண்ணுலக ஒளி அமிலத்தை இதே மூலம் என்று எதை சொல்லுகின்றாரோ மூச்சலை மூலமாக அதை கவர்ந்து அந்த உந்து விசை கொண்டு இந்த விண்ணிலே துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள். என்றுமே அழியாத நிலைகள் கொண்டு அந்த உணர்வின் எண்ணம், அந்த செழிப்பு, அந்த ஆசை தானப்பா நமக்கு வேண்டும். அந்த ஆசையை கூட்டி நம் மூச்சலைகள் அருள் உணர்வுகளாக நல் சுவாசமாக அமைந்து அதன் வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்றுதான் மகரிஷிகளும் ஞானிகள் இதை மெய்ஞான விழிப்பு என்று காலத்தால் வழிகாட்டியிருந்தாலும் யுகங்களாக மகரிஷிகளுடைய அந்த தொடர் வலைகள் மனிதனுக்கு உரமூட்டும் நிலையாக மனிதனை மெய்வெளியில் அழைத்துச் செல்லும் வளர்ச்சியின் பாதைக்கு செயல்படும் அவர்கள் செயலிட்டு வந்தாலும் அந்த வகுத்து தந்த மெய்ஞான வலிப்பே இன்று பால்பற்று மனிதன் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலையிலே அற்றுப்போய்விட்டது. அதைத்தான் மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்தி இன்றைய விஞ்ஞான கலியுகத்தில் மனித ஞானத்தை வெளிப்புறச் செய்ய மெய் ஞானிகள் கொண்ட ரிஷிகளின் தொடர் அலையின் கருத்தின் கோவைகளை இங்கே தொடர்ந்து உங்களுக்கு உண்மைகளாக தொடர்ந்து சுட்டிக்காட்டு கொண்டே வந்துள்ளேன். ஆக செடி கொடிகள் மரங்கள் அனைத்துமே அதனுடைய வளர்ச்சிகள் தன்னுடைய முதிர்ந்த வளர்ச்சிகளாக, கனிகளாக, வித்துகளாக, காய்களாக எத்தனையோ வகைகள் நமக்கு பலன்களாக தருவது போன்று மனிதன் என்று உருவாக்கப்பட்ட உரு பெற்ற இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் அந்த மகரிஷிகள் காட்டிய அருள் வழியில் நம்முடைய சுவாச நிலை அருள் சுவாசமாக, நல் சுவாசமாக சீரான நிலையை கொண்டு அது வளர்ச்சியாகி வந்தால் ஒவ்வொருவரும் தெய்வ சக்தி பெற வேண்டும், பெற முடியும். அந்த மகரிஷிகளைப் போன்று நாமும் அது ஆக முடியும். அந்த வழிக்கு இந்த பலன்கள் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இதை படித்து அல்லது இதை கேட்டு இதை பதிவாக்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவும் தெய்வ சக்தி பெற வேண்டும். தெய்வ சக்தி பெறுவீர்கள். இந்த பூமியின் சுவாச கதியில் ஒளிச்சரீரமாக உங்கள் உயிரை மெய்ஞான விழிப்புப்படுத்துங்கள் என்று உணர்த்துகின்றார் ஈஸ்வரப்பட்டர்.